அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி 17 முதலாவது வினா. ஒரு பையில் இருந்த 10 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை அப்பையில் இருந்த 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையில் இருமடங்காகும். அப்பையினுள் 5 ரூபாய் நாணயங்கள் 8ஐ சேர்த்தபோது 20 நாணயங்களின் எண்ணிக்கையும் சமமாயின் தற்பொழுது அப்பையில் உள்ள நாணயங்களின் மொத்த பெறுமதி ஆண்டுகளுக்கு. இப்போ ஒரு பையில 5 ரூபாய் 10 ரூபாய் நாணயமும் 5 ரூபாய் நாணயமும் இருக்கா. 5 ரூபாய் நாணயம் 2 மடங்கு 10 ரூபாய் இருக்கு. அப்ப நம்ம 5 ரூபாய்க்கு ஒரு எக்ஸ் போட்டா 10 ரூபாய்க்கு 2 எக்ஸ் போடுவோம். இப்ப இந்த பையில 8 ரூபாய் சேர்க்கக்குள்ள 10 ரூபாய் 2 மடங்குக்கு சமனா வருதா. அப்ப 2x சமன் கூட்டல் x. அப்ப இந்த இது சமனுக்கு அங்கால போகக்குள்ள 2x சமன் 8 x சமன் 8 வரும். அப்போ ஒரு xக்கு 8ண்டா இப்ப 2xக்கு 8 போட்டு 2 பெருக்கினா 2xக்கு 16. அப்போ ஒரு x கூட்டல் 8க்கு 8 கூட்டினா 16 வரும். இது 10 இது 5. அப்ப பையில வரும்னா இங்க மொத்த பெறுமதி ஆண்டுகள் கட்டுது. அப்ப 16 போட்டு நாங்க பெருக்கல் 10ஆல பெருக்கினா 160 வழியா கிடைக்கும். 10ஆல போட்டு 5ஆல பெருக்கினா 80 கிடைக்கும். எல்லாத்தையும் கூட்டி விட்டா 240 ரூபாய் கிடைக்கும் இல்லையா. அப்ப இந்த கேள்விக்கான விட 240 ரூபாய். நன்றி.